ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஸ்வதுர்கையை போற்றி, திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி, அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி, ஆர்ப்பாக்கும் ஆதிப்பட்ட அழகரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள், அதாவது பிப்ரவரி 22 முதல் 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார பலன்கள், கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய இந்த ராசிநாதன் இந்த வாரம் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, குரு பார்வையில் இருக்கார். முக்கூட்டு கிரகங்கள் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய், தனியாக செவ்வாயும் இருக்கார் 5ஆம் இடத்துல, ராகுவும் இருக்கார். இந்த 5 கிரகத்தையும் குரு பார்வையில் இருக்குது. அப்போது ராசிநாதனுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கிறது. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த இந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு திருப்பு முனையான ஒரு வாரமாக விளங்கும். சாதிக்கும் ஒரு நிலையாகவும் இது அமையும் என்று சொல்லலாம். ஏன் என்று சொன்னால் 10ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கார். சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கார். 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறுவது என்பது மாபெரும் சிறப்பு. ஆதலால் தொழிலில் பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள். உத்தியோகத்தில் பெரிய திருப்பு முனையை பார்க்க போகிறீர்கள். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். வேலை வாய்ப்பு இல்லாமல் நான் சும்மா இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது. யாருக்காவது ஏதாவது ஒரு வேலை தேடி வரும். நீங்கள் முயற்சி பண்ணாலும் நடக்கும், இல்லைனாலும் வேலை உங்களை தேடி வரும். ஒரு படம் இல்லை, ஒரு சீரியல் இல்லை, நீங்கள் இன்னொரு படமோ இன்னொரு சீரியலோ பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அப்படி ஒரு பிஸி ஷெடியூலில் நீங்கள் இருக்க போகிறீங்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லணும். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கலைக்கு அதிபதி. அப்போ கலைத்துறை எந்த டிபார்ட்மெண்ட்டு, மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு கேமரா டிபார்ட்மெண்ட்டாக, கேமராமேன், இல்லை நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், யாராக இருந்த போதிலும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு அருமையான சந்தோஷகரமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. 3ஆம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி தான் சுக்கிரன். அப்போது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் ஒரு பெரிய வெற்றியை பார்க்கலாம் என்று சொன்னால் மிகையாக. இது மட்டுமல்ல, வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, மற்றபடி வீட்டை அலங்காரம் செய்யக்கூடியவர்கள், திருமண மண்டபத்தில், அதாவது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த மேக்கப் போடக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்குகிறது. இதையும் தாண்டி ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, இவங்களுக்கும் நல்லது நடக்க போகுது. ராசியில் கேது இருக்கிறாருங்க. ராசியில் கேது இருந்தால் நீங்கள் ஒரு பெரும்பாலும் ஒரு எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகக்கூடியவர்கள். ஆனால் இந்த காலகட்டம் நீங்கள் ஒரு தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பின்னே சொல்லணும். 2ஆம் இடத்தையும் சனி பார்க்குது.
2ஆம் இடத்தை சனி பார்க்குறதால பேசுவதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக தொழில் உத்தியோகத்தில் இருக்கட்டும். மற்றவர்களை பார்ப்பதிலோ மற்றவர்களுடைய ஈடுபாட்டில், அதாவது வேலையில் தலையீடு வைத்து கொள்வதோ என்பது வேண்டாம். ஏன்னா 2ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதால கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். கொடுத்த பணம் வசூலாகாது. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. அப்கோர்ஸ் 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. எடுத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. 4க்குடையவன் 7இல் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. வீடு வாங்க, வீடு கட்ட, மனை வாங்க, இதற்கெல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க. மற்றபடி 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பது சூப்பர். அப்போ உங்களை பொறுத்தவரையும் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்குகிறது. 5ஆம் இடம் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய இடங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, ஏன்னா நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை புதுசாக திருமணம் ஆனவங்க 1 or 2 or 3 months கூட இருக்கலாம், 6 monthsக்குள்ளே. இப்போ இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது. பூர்வீகத்தில் நல்ல தகவல் தேடி வரப்போகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். புதனுடைய ஆதிக்கம் இதில் ரொம்ப முக்கியம். 2-11க்குடையவன் தான் புதன். இப்போ 11லேயே குரு இருக்கார். அப்போது உங்களுக்கு பொருளாதாரத்தில் சுபிட்சம் இருக்க போகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேலையில் மும்முரமாக இருப்பீங்க. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், மற்றபடி இடம் விற்க வாங்க இருக்கும் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஆகட்டும், இல்லை விற்பனையாளர்கள், மற்றபடி இவங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த புரோக்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலம். என்னங்க எல்லாம் சரிங்க, 8ல் சனி இருக்குது, அஷ்டமத்து சனி போயிட்டுருக்குங்க, இருக்கட்டும். சனி பகவான் அவருடைய வேலையை அவரை செவ்வனே செய்வார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகுங்க. மற்றபடி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிகுந்த சாதகமாக இருக்கின்றன. பாருங்கள், குரு பகவான் உங்களுக்கு 5க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 11ல் இருக்கிறார். பிள்ளைகளால் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. ஒன்று, அவங்க படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை வெளிநாட்டிலையும் வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க, கிடைக்கும். இல்லை ஆராய்ச்சி கல்வி படிக்கணும்னு நினைப்பாங்க, அதுவும் படிக்க முடியும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை மிக உன்னதமாக இருக்க போகிறது. நினைச்சதை சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் வெளிநாடு ராகு 7 இருக்காருங்க, தனித்த ராகு இருந்தால் தான் பிரச்சனை. அதுவே 7 இருந்தால் ஓகே தான். பட் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். இப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம். நல்லது நடக்க போகிறது. என்ன ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மேலாமணிக்கு எல்லாம் வேலை பார்க்க முடியாது. ஹார்ட் ஒர்க்கு, சின்சியாரிட்டி, டெடிகேஷன், மெனக்கிடணும். 8 hour டியூட்டின்னா 10 hour வேலை பார்க்கணும். இப்படிலாம் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலமாக
இந்த வாரம் அமையப் போகிறது. டென்ஷன் இருக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும். ஆனால் மொத்த ஆஸ்பெக்ட்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுங்க. சாதிக்க போகிறீங்க. உங்களை பொறுத்தவரையும் நினைச்சது நடக்க போகுது. குடும்பத்தில் மூத்தவர்கள் இருந்தால் அவங்க உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு எதையும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது. ஏன்னா 11ங்கிறது லாபஸ்தானம் மட்டுமல்லங்க, எண்ணிய செயல் ஈடேறுதல். அங்கே போய் குரு பகவான் இருக்காருன்னு சொன்னால் நிச்சயமாக ரொம்ப சிறப்பு. நீங்கள் ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. 12ல் அதாவது கேது இப்போ ராசியில் இருக்கிறது. ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு 1008 சொல்லுங்கள். 7 ராகு இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். இருந்தாலும் ஓம் அமிர்த ராகுவே போட்டின்னு 1008 சொல்லுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க. மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு கௌரவமான சந்தோஷம் நிறைந்து குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி, வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.